ஒரு அதிகாரி நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு நானா? எனக்கு பைத்தியக்காரனா? நானே வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? மிரட்டி காட்டுறீங்க என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகிதான் இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒண்ணு வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு நானா? எனக்கு பைத்தியக்காரனா? நானே வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுறேன். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இதை லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிக்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர். இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு, விசாரிங்க. மிரட்டி காட்டுறீங்க என்ன? இது மாதிரிலாம் நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் தவறுது. என்ன காரணம்? உண்மையை நாங்க வேற வழி இல்ல, எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும். யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும்.